அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 2% உயர்வு உள்ளிட்ட முக்கிய 9 அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். பேரவையில் விதி எண் 110 கீழ் 9 அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர், அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்பை சரண்டர் செய்து பலன் பெறும் நடைமுறை அக்டோபர் மாதத்திலேயே அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 2% உயர்த்தப்படுவதாகவும், பண்டிகை கால முன்பணம் 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறினார். ஓய்வூதியதாரர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் 4,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், பழைய ஓய்வூதிய முறையை கொண்டு வருவது தொடர்பாக அறிவிக்கப்பட்ட கமிட்டி செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும் என்றும் கூறினார். அரசு ஊழியர்களின் பிள்ளைகள் தொழிற்கல்வி பயில 1 லட்சம் ரூபாயும், கலை அறிவியல் படிப்புக்கு 50,000 ரூபாயும் முன்பணம் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சி மற்றும் டி பிரிவு ஓய்வூதியதாரர்களுக்கான பொங்கல் பண்டிகை பரிசு தொகை 1000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்பன உள்ளிட்ட 9 முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். மாநில அரசு பணியாளர்களுக்கும் 1/1/2025 முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவாங்க. இந்த உயர்வினை நடைமுறைப்படுத்திட ஆண்டொன்றுக்கு 1,252 கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவிடப்படும்.